இது தேவா தொலைக்காட்சி. இனி உலகெங்கும் இறையாட்சி. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலைகள் இயேசுவின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலைகள் இயேசுவில் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவேலிரல்கள் தெய்வம் தலைமுறை தலைமுறையா. யாவேலிரல்கள் தல்ஜா தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவா. மரண பயம் நம்மில் மாறிடுமே. சாத்தானில் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே. சாத்தானில் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவேலிரல்கள் தெய்வம் தலைமுறை தலைமுறையா. யாவேலிரல்கள் தல்ஜா தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவா. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே. உள்நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே. உள்நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே.
வினைகள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி உம்மை எல்லாம் வேறு நாமமில்லை. வீரைகள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி உம்மை எல்லாம் வேறு நாமமில்லை. யவேலி எங்கள் தெய்வம் தலைமுறை தலைமுறையா. யவேலி எங்கள் தஞ்சம் தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவா. இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக கெஞ்சும் குரலை கேட்கும் இறைவன் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்று நம் குடும்பங்களை பார்க்கலாம். குடும்பங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்திலேயோ அல்லது தாத்தா பாட்டியினிடத்திலேயோ விளையாட்டு பொருட்களை கேட்கின்ற பொழுதோ அல்லது பரிசு பொருட்கள் வேண்டும் என்கின்ற பொழுதோ, சில நேரங்களிலே தங்களுக்கு பிடித்த துணிமணிகள் வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதோ உரிமையோடு அம்மா அப்பாவோடு தாத்தா பாட்டியோடு அது கேட்கும். ஆனால் சில நேரத்திலே நாம் சொல்லுவோம், குடும்பத்தினுடைய சூழ்நிலை நிமித்தமாக இப்பொழுது முடியாதும்மா, பிறகு நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லும் பொழுது கடைசியிலே நம்மளுடைய பிள்ளைகள் சொல்லும், ஆச்சி தாத்தா அம்மா அப்பா எனக்கு எப்படியாச்சும் நீங்கள் வாங்கி தருவீங்களா என்று நம்மை கெஞ்ச தொடங்க ஆரம்பித்து விடும். அந்த குரல் ஒலியை கேட்கின்ற பொழுது நம்மளுடைய உள்ளமெல்லாம் இளகி பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டுவிடும். பிரியமானவர்களே, அதுபோல தான் நம் ஆண்டவராகிய இறைவனும் இயேசு கிறிஸ்துவும். ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, நாம் அவரிடத்தில் கெஞ்சி உறவாடுகின்ற பொழுதெல்லாம் நம்மளுடைய குரலொலிக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் தாவீது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்த பொழுது அவர் இவ்வாறாக சொல்கிறார். திருப்பாடல்கள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 6 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தார். தாவீது எவ்வளவு அழகாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர் சொல்கிறார், ஆண்டவர் என்னுடைய கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தார் என்று. தாவீது சவுலுக்கு பயந்து அவர் என்ன செய்கிறார், பெலிஸ்தீர்களுடைய இடத்திலே போய் ஓடி ஒளிந்து கொள்கிறார். இந்த சூழ்நிலையிலே தான் பிரியமானவர்களே அமலேக்கியர்கள் வருகிறார்கள். அமலேக்கியர்கள் வந்து சிக்லாக் என்கிற அந்த பகுதியிலே தாவீதினுடைய மனைவி பிள்ளைகள், படைவீரர்களுடைய மனைவி பிள்ளைகள் அனைவரையுமே அவர்கள் சிறைபிடித்து செல்கிறார்கள், பொருட்களை எடுத்து செல்கிறார்கள். தாவீது வருகிறார், படைவீரர்கள் வருகிறார். இந்த நிகழ்வுகளை பார்த்து அந்த இடமே தீக்கிரை ஆக்கி கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி அழுதார்கள் தெரியுமா? ஒரு சில நேரத்தில் நாம் பார்க்கலாம், குடும்பங்களிலே இழப்புகள் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த குடும்பத்தார் எப்படி அழுவார்கள் என்றால், தன்னுடைய சரீரத்திலே எவ்வளவு வலிமை இருக்கிறதோ, பலன் இருக்கிறதோ அவ்வளவு சத்தம் போட்டு அழுவார்கள். தாவீதும் அப்படித்தான் அழுதார், படைவீரர்களும் அப்படித்தான் அழுதார்கள். நீங்கள் பரிசுத்த விவிலியத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4 உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், தாவீதும் அவருடன் வந்த மக்களும் வலிமையுள்ள மட்டும் ஓலமிட்டு அழுதனர், ஓலமிட்டு அழுதனர். இன்றைக்கு கூட பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் திடீரென்று உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கின்ற பொழுது, நீங்கள் வாங்கிய நிலம், நீங்கள் வாங்கிய வீடு, நீங்கள் வாங்கிய வாகனங்கள், சில நேரத்திலே நாம் ஃபைனான்ஸின் மூலியமாக அதையெல்லாம் வாங்கியிருப்போம். சில நேரத்தில் பேங்க்கில் உதவி கேட்டு நாம் அதை பெற்றிருப்போம். அதை அடைக்க முடியாத காரணத்தினாலே அந்த பொருட்கள் எல்லாம் ஜப்தி ஆகின்ற பொழுது நம்மளுடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டு அழுவும் கண்ணீர் விடுவோமோ, அதே போலதான் பிரியமானவர்களை இன்றைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலையுள்ள மனிதர்களை எல்லாம் மீட்க ஆண்டவர் விரும்புகிறார். தாவீது செய்ததெல்லாம் ஒன்றை தான் அவர் செய்தார்.
இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போயிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் இயேசுவை நீங்கள் இழந்து போகவில்லை. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு உங்களை அன்பு செய்கிறார். இயேசு உங்களை பராமரித்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகி போகவில்லை. ஆதலால் தான் தாவீது செய்ததைப் போல நாம் செய்ய வேண்டும். அப்போ தாவீது என்ன செய்தார்? ஆண்டவரிடத்திலே அமர்ந்து அவர் ஆண்டவரிடத்தில் ஆலோசனையை கேட்டார். ஆண்டவரே, இந்த அமலேக்கியர்களை நான் பின்தொடரலாமா வேண்டாமா என்று சொல்லி ஆலோசனை கேட்டது மட்டுமல்ல, ஜெபத்திலே அவர் உறவாடினது மட்டுமல்ல, அவற்றையெல்லாம் நான் பின்தொடர்வேனா, அவற்றையெல்லாம் நான் கைப்பற்றுவேனா என்று ஆண்டவரிடம் கேட்டு அனுமதியை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் அத்தனையும் திருப்பி கொண்டார் என்று விவிலியத்திலே பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 30வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 18-19 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அமலேக்கியர் கொண்டு சென்ற எல்லாவற்றையும் தாவீது மீட்டதுடன் தன் மனைவியர் இருவரையும் விடுவித்தார். அவர்கள் சிறைப்பிடித்திருந்த ஒருவருள் சிறுவரோ முதியவரோ புதல்வரோ எவரும் விடுபடாமல் அவர் மீட்டார். கொள்ளை பொருள்களில் அனைத்தையும் தாவீது மீட்டு கொண்டு வந்தார். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்களா? எல்லா வெற்றிலுமே இன்றைக்கு இழந்து போன நீங்கள் அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தாவீதை போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர கற்றுக்கொள்ளணுங்க. பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை மனிதர்களிடத்தில் போய் நாம் சொல்லுவதனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களை படைத்த ஆண்டவரிடத்தில் உங்களுடைய உள்ளத்தை திறந்து காண்பித்து அவரிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகின்ற பொழுது எந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது என்பதை நீங்கள் கண்டு உணர்ந்து ஆண்டவரை அதை செயல்படுவதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள்னு வைத்திருங்களேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து மாற்ற ஆரம்பிப்பார். அப்போ நம்மளுடைய கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்க்கிற இறைவன் அவருக்கு நீங்கள் பணி செய்கிறவர்களுடைய வாழ்விலும் கூட ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பிய வழிகாட்டியில் நீங்கள் இருக்கலாம், அல்லது மாதா சபையில் இருக்கலாம், பக்த சபையில் இருக்கலாம், இல்லை எங்களை போல ஆண்டவருக்கு பணி செய்கிற நற்செய்தி பணியாளர்களாக நீங்கள் இருக்கலாம். கடவுள் அவருக்கு பணி செய்கிறவர்களுடைய கெஞ்சுதல் குரலையும் கேட்பார் என்பதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஆண்டவரை பற்றி பேசுவாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை எதிர்கொள்ள அவங்களால முடியாது. கலங்கி போய் விடுவார்கள், உடைந்து போய் விடுவார்கள். ஆண்டவர் ஏன் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று நினைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் எந்த அளவுக்கு கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறார், எந்த அளவுக்கு உன்னிப்பாய் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் என்றால் செக்கரியாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, அபியா வகுப்பை சார்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு குரு ஒருவர் இருக்கிறார். அவருடைய மனைவியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆரோனுடைய வழி வந்தவர்களாக இந்த எலிசபெத் அம்மாள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த செக்கரியா ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் குருவாக அவர் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே ஆண்டவருடைய தூதர் கபிரியேல் தூதர் வந்து சொல்லுகிறார், செக்கரியா உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எந்த இடத்துல ஆண்டவருடைய பணியை செஞ்சாலும் சில நேரத்தில் பங்குதளத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பங்கு பணியில் நீங்கள் ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கலாம், வீடுகளை சந்தித்து கொண்டு இருக்கலாம், வீடுகளில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் எது செய்து கொண்டு இருந்தாலும் கடமை தாங்க இது செஞ்சு தாங்க ஆகணுன்ற எண்ணத்தில் இல்லைங்க. கடவுள் என் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பை நான் உணர்ந்து அந்த பொறுப்புள்ள வேலையை நான் அக்கறையோடு நான் செவிசாய்த்து உண்மையாய் நான் அதற்காக வாழ்கின்ற பொழுது, ஆண்டவருக்காக நான் உழைக்கிற பொழுது, அந்த உழைக்கும் நேரத்திலேயே என்னுடைய ஜெபத்தை, என் தேவைகளை, என் குடும்பத்தினுடைய காரியங்களை நான் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதற்கு 100க்கு 100 பதில் கொடுப்பாருங்க. செக்கரியா இதை தான் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் விவிலியத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 13 வசனங்கள் சொல்கிறது, செக்கரியா அஞ்சாதீர், உனது மன்றாட்டு கேட்கப்பட்டது, உன் மனைவி எலிசபெத்துக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். மிக அழகாக ஆண்டவருடைய தூதர் சொல்றாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பார், அவனுக்கு யோவான் என்று நீ பெயரிடுவீர். ஏன்னா அவர் தூபம் காட்டுக்கொள்ளைய வேலையை அவர் செய்து கொண்டு இருந்தார். அப்போ தூபம் காட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த செக்கரியா என்ன சொல்லி ஆண்டவர்கிட்ட தூபம் காட்டியிருப்பார்? யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கி நம்மளே இருக்கிறோங்க, இன்றைக்கி ஆண்டவருடைய பணியில் ஆலயத்தில் தூபம் காட்டுற வேலையோ, ஆலயத்தில் மலர் அலங்கரிக்கக்கூடிய வேலையோ, அல்லது பாடல் பாடுகிற ஒரு வேலையோ நம்ம செய்து கொண்டு இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அந்த ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அதிலே கவனத்தை செலுத்தி நம்ம ஜெபிக்கவே மாட்டோம். பட் அந்த பொறுப்பை நம்ம செஞ்சுட்டு வந்துடுவோம். ஆனால் செக்கரியா என்ன பண்ணியிருப்பார்? யோசனை பண்ணி பாருங்க. அந்த தூபம் காட்டும் வேளையில் ஆண்டவருக்கு அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார் தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் தூபத்தை போல உங்களுடைய சமூகத்துக்கு வரணும்னு அவர் ஜெபம் பண்ணியிருப்பாருங்க. இன்னொன்று என்ன ஜெபம் பண்ணியிருப்பார் தெரியுங்களா? ஆண்டவரே, நான் எத்தனை ஆண்டுகளாக இந்த குருத்துவ பணியை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன்,
இந்த இடத்துல உம்முடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு குழந்தை வரம் இல்லையா ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை ஆசீர்வாதத்தை தாங்களேன் என்று சொல்லி தான் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்து ஆண்டவருக்கு தூபத்தை காட்டி கொண்டு இருந்திருப்பார். அதனால தான் கபிரியேல் தூதர் சொல்லுகிறார், சக்கரியா உன்னுடைய ஜெபம் மன்றாட்டு கேட்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுடைய ஜெபம், உங்களுடைய மன்றாட்டை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். இன்றைக்கி எல்லாருமே நம்ம பணி செய்கிறோங்க, எல்லாமே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆசைப்படுறோங்க. ஏன்னா நம்ம பங்குதலங்களில் பல பொறுப்புகளிலே நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோங்க. பொறுப்புகளில் இருந்து கொண்டு இருக்கிற நமக்கு ஏங்க பிரச்சனை? நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா? நம்மளை புறக்கணித்து விட்டாரா? இல்லைங்க. நம்ம பங்கு பொறுப்பில் நம்ம இருந்தாலும் அதை ஒரு பொறுப்பாக நம்ம பாட்டு செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் ஒரு பிரதிபலனை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பது நமக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் செய்கிற ஒரு பொறுப்புள்ள ஒரு வேளையில் என்னுடைய பொறுப்பில் ஜெபத்தோடு நான் கலந்து என் தேவைகளையும் செய்து தேவைகளோடு நான் ஜெபத்தோடு நான் இருந்தேன்னா நான் கேட்கிறதை அனைத்தையும் ஆண்டவரிடம் இருந்து நான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய குடும்ப வாழ்வில் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய், ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் நம்ம வாழுவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த கெஞ்சும் குரலோடு கூட ஆண்டவரிடத்தில் நான் மன்றாடணும், என் ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவர் ஆகிய இறைவனும் நம் மீது இரக்கம் வைத்து நம்மளுடைய ஜெபத்திற்கு அவர் என்ன செய்ய ஆரம்பிப்பார்? பதில் கொடுக்க ஆரம்பிப்பார். நாம் செய்கிற எல்லா வேலைகளிலுமே ஜெபம் இருக்கணுங்க. இந்த ஜெபம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். இந்த சமுதாயத்தில் நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்களாகி நம்மால் வாழ முடியும். மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் அந்த கெஞ்சும் குரலை எப்படி கேட்பார் என்றால், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தையும் ஆண்டவர் உன்னிப்பாய் கேட்பாருங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு, அழுது கொண்டு, கஷ்டப்பட்டு கொண்டு, என் பிள்ளை சரியாக படிக்கலையே, சரியாக தேர்வு எழுதலையே, பிள்ளைகளுடைய நடைமுறைகள், அதனுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் வித்தியாசமானதாக இருக்கிறது, பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்து விடுவார்களோ என்று ஒவ்வொரு பெற்றோர்களுமே பிள்ளைகளை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பிள்ளைகளுக்காக நாம் இறைவனிடத்தில் ஜெபிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமைங்க. இன்றைக்கி நம்ம அதை செய்கிறது கிடையாது. நம்ம பொதுவாக ஆலயத்திற்கு வருவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரை என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், என் பிள்ளைங்க வெளிநாடு போகணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதோடு நம்ம முடித்து விட்டு வருகிறோம். ஆனால் என்னுடைய ஜெபத்திற்கு, என்னுடைய கெஞ்சும் குரலுக்கு கடவுள் பதில் கொடுத்தாரா என்பதை என்னைக்காவது நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ஆபிரகாமை ஆண்டவர் 75வது வயதில் அவரை ஆசீர்வதித்து அழைக்கிறார். ஆசீர்வதித்து அழைக்கும் போது 75வது வயதிலே பிள்ளையை ஆபிரகாமுக்கு தருவேன் என்று சொல்வது மட்டுமல்ல, அவருடைய சந்நிதியை குறித்தும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை நான் பெருக செய்வேன்னு வாக்குத்தத்தமும் அவர் கொடுக்கிறார். ஆனால் இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாரா? உண்மையாக தான் இருந்தார். ஆனால் தன்னுடைய மனைவி சாராளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய வேலைக்காரியாக இருக்கக்கூடிய அந்த ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு கொடுத்ததுனாலே தான் யார் பிறந்தா? இஸ்மவேல் பிறந்தார். பிரியமானவர்களே, சில நேரத்தில் ஜெபிக்கிறவங்க செய்கிற தவறு கூட இந்த தவறுகளை நம்ம செஞ்சுருவோங்க. கடவுளுடைய ஆலோசனையை நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம். சிலது நம்ம நல்லது செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பல தவறுகளை நம்ம செய்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதற்காக ஆபிரகாமினுடைய சந்நிதியாக இருக்கக்கூடிய இந்த இஸ்மவேலை ஆண்டவர் விட்டுட்டாரா? எந்த அளவுக்கு ஆபிரகாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து இந்த இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணியிருப்பார்னு பாருங்கள். நீங்கள் விவிலியத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த ஆபிரகாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை கொண்டு இருந்தாலும் அவருக்கு மீண்டும் தனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கை அவருக்கு இல்லை. ஏன்னா அவருடைய வயது 100 ஆகிறது, அவருடைய மனைவியினுடைய வயது 90 ஆகிறது. இந்த சூழ்நிலையில் குழந்தைகள் எப்படி பிறக்கணும் தான் அவர் எண்ணிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருந்த இந்த ஆபிரகாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? இந்த இஸ்மவேலுக்காக இறைவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்குள்ள மன கஷ்டம் வருது. தன்னுடைய மனைவியும் தன்னுடைய அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய இந்த ஆகாரை போக சொல்கிறாளே, இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க என்று அவருடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம் வருகிறது. அதனால தான் அவர் ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபிக்கிறார். இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, நம்மளுடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பழக்கத்தை பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும்.
ஆபிரகாம் ஜெபித்தார். நீங்கள் தொடக்க நூல் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 18 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆபிரகாம் கடவுளிடம் திருமுன் இஸ்மவேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். ஏன்னா ஆண்டவரிடத்தில் இருந்து ஆபிரகாம் அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய சந்நிதியாக இருக்கக்கூடிய இஸ்மவேல் வாழணும்னு ஆண்டவரை நோக்கி அவர் என்ன செய்கிறாரு? வேண்டுதல், கெஞ்சுதல், ஜெபத்தை அவர் செய்கிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணுங்க. சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்க என்ன செய்யும்? கீழ்ப்படியாமல் இருக்கும். சில நேரத்தில் தாய் தந்தையர்களை எதிர்த்து பேசும். சில நேரத்தில் என்ன செய்யுங்க? நான் சொல்கிறது தான் உங்களுக்கு சட்டம் என்று சொல்லும். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, இந்த காலத்தில் எப்படி இருக்கிறாங்க என்றதை முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்னா, ஒன்று நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், அந்த பிள்ளைங்களை திட்டுறதுனாலையோ அதட்டுறதுனாலையோ வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறதுனால எதுவும் கிடையாதுங்க. அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அந்த குழந்தையை நீங்கள் ஆசீர்வதிங்க, அந்த குழந்தையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, அந்த குழந்தையை மீண்டும் ஆண்டவரே ஒரு புது படைப்பாக மாற்றி எங்களுக்கு கொண்டு வாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் உங்களுக்கு தருவார். ஏன்னா அவங்க பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற குணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த அர்ப்பணிப்பு இன்றைக்கி நமக்குள்ளே கிடையாதுங்க. அதனால தான் இன்றைக்கி பல பிரச்சனைகளை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஏசாயா இறைவாக்கினர் எவ்வளவு அழகாக சொல்கிறார் தெரியுமா? ஏசாயா புஸ்தகம் 8வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 18 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, படைகளின் ஆண்டவர் சீயோன் மலையில் குடிகொண்டு இருக்கிறார், நானும் அவர் எனக்கு அளித்த குழந்தைகளும் இஸ்ரேலில் அவருக்கு அடையாளங்களாகவும் அறிகுறிகளாகவும் இருக்கிறோம் என்று சொல்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நமக்கு அளித்த குழந்தைகள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று. அப்போ கடவுள் எனக்கு கொடுக்கும்போதே ஆசீர்வாதம் நிறைந்த குழந்தைகளாக அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த குழந்தைகளை பற்றி அக்கறை எனக்கு இல்லை. நான் மறைக்கல்வி வகுப்புக்கு நான் அனுப்பலை. பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி நான் சொல்லலை. நான் என் பிள்ளைகளுக்கு படிப்பை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். வெளி உலகத்தை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எப்படியெல்லாம் வாழணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். யார்கிட்ட பேசக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆனால் நல்லதை பற்றி நான் சொல்லி கொடுக்கலைங்க. அதனால தான் இன்றைக்கி பிள்ளைங்க தாய் தகப்பனை எதிர்த்து இன்றைக்கி தாய் தகப்பனை அன்பு செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம், இன்றைக்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெற்றோர்களுடைய அன்பு செலுத்தாத பங்களிப்பு இருக்குதுங்க. நான்காவதாக, ஒருவேளை இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பிற சமயத்தவராய் நீங்கள் இருக்கலாம். எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசுகிறாங்க, தூய ஆவியானவரை பற்றி பேசுகிறாங்க. இந்த அனுபவம்லாம் உண்மையா இல்லையா என்று கூட உங்களுடைய மனதில் கேள்விகள் எழும்பலாம். சில நேரத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். கெஞ்சும் குரலோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடி கொண்டு இருக்கலாம். எங்களை வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரை என்று கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் விவிலியத்தில் நீங்கள் குறுநிலை என்கிற ஒரு மனுஷரை குறித்து நம்ம பார்க்கலாம். அவர் பிற இனத்தவராக இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தின் மீது இரக்கம் வைத்து அவரை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, அவருடைய இல்லத்திலே கடவுளுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொர்நேலியனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, செசேரியா நகரிலே கொர்நேலியு என்னக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு புறவினத்தார். அவர் இத்தாலியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100க்கு அதிபதியாய் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே தான் அவர் எப்படிப்பட்டவருடைய மனநிலை உள்ளவராய் இருக்கிறார் என்றால், கடவுளுக்கு பயந்தவராய் அவர் இருக்கிறார். இரக்க செயல்களை எல்லாம் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த இரக்க செயல்களெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறதுனாலே இடைவிடாது கடவுளிடத்தில் அவர் மன்றாடி கொண்டு இருக்கிறார். அப்போ அவரிடத்தில் இருக்கிற அந்த பண்புகளை பார்க்கின்ற பொழுது உதவி செய்கிற குணம் மட்டுமல்ல, ஒரு புறவினத்தார் மட்டுமல்ல, ஒரு 100க்கு அதிபதி மட்டுமல்ல, அவர் கடவுளிடத்தில் அன்றாட ஜெபம் செய்யக்கூடியவராய் அவர் இருக்கிறார். அவர் என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? அப்போஸ்தலர்களை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்திருப்பார். இயேசுவை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்திருப்பார். இயேசுவை பற்றி இன்றைக்கு அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் எல்லாம் நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த இயேசுவை நாமும் அறிய வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும் என்று சொல்லி தான் அவரும் கேள்விப்பட்டு என்ன செய்திருப்பார்? ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்திருப்பார். இந்த கொர்நேலியுக்கு ஆண்டவருடைய தூதர் காட்சியில் தோன்றி சொல்கிறார். திருத்தூதர்கள் பணி 10வது அதிகாரம் 4 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த வானதூதர் சொல்வதை பார்க்கலாம். உமது வேண்டல்களும் இரக்கச் செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன, அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார். உன்னுடைய இரக்கச் செயல்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? நினைவில் கொண்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த கொர்நேலியு பிற இனத்தராக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பழக்கம் இருந்ததுனால அந்த தூய ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன, ஆண்டவருடைய வல்லமை என்ன என்பதை அறிய அவர் முற்பட்டவராய் இருக்கிறார்.
என் அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில தான் யோப்பா நகருக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும் என்று ஆண்டவருடைய தூதர் சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறார்? யோப்பா நகருக்கு ஆளை அனுப்புகிறார். அங்கே பேதுருவை அழைத்து வருகிறார். பேதுரு கொர்நேலியுனுடைய வீட்டுக்கு வருகிறார். அங்கே இருக்கிற மக்களை பார்க்கிறார். பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி, அவர் பட்ட பாடுகளை பற்றி, உயிர்ப்பை பற்றி இவையெல்லாம் பேசி முடித்த பிறகு அவர்களுக்காக உறவாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? பேதுருடைய வார்த்தையின் வழி கேட்கிற யாவர் மேலையும் தூய ஆவியானவருடைய வல்லமையை பொழிய ஆரம்பிக்கிறார். நீங்கள் விவிலியத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் திருத்தூதர்கள் பணி 10வது அதிகாரம் 44 உள்ள வசனத்திலே பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாக பிற இனத்தார் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்தது கொர்நேலியுடைய வீட்டில் தான். இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை பல சமயத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், உலகெங்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் என்பவர் இருக்கிறாரா? அவர் எப்படிப்பட்டவர்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிதற்றுகிறார்களா என்று கூட நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு இந்த ஆவியானவரிடம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். கொர்நேலியுனுடைய வீட்டில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய வீட்டிற்குள்ளே வாரும், எங்களுடைய வீட்டிலே வந்து தங்கும், எங்களை பயன்படுத்தும், ஆவிக்குரிய கொடைகளை தாங்க, ஆவிக்குரிய கனிகளை தாங்க, ஆவிக்குரிய வரங்களை தாங்க. நீங்கள் கேட்டு பாருங்களேன். நீங்கள் கொர்நேலியை போல ஆண்டவருக்கு நீங்கள் பயந்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம், இரக்க செயல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தூய ஆவியானவரை என்னை வழிகாட்டுங்க நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவரிடத்தில் உறவாட போகிறோம். ஏனென்றால் நம்மளுடைய கெஞ்சும் குரலை கேட்கக்கூடிய ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். நம் கண்ணீருக்கு, நம்மளுடைய வேண்டுதல்களுக்கு, நம்மளுடைய மன்றாட்டுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு கடவுள். அந்த கடவுளை நோக்கி தான் நாம் மன்றாட போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத இரக்கத்தை, உம்முடைய பிரசன்னத்தை நீர் பொழிந்து கொண்டு இருக்கிறீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு உம்மிடத்தில் ஜெபித்திருக்கிறார்கள், முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்கிறார்கள், கரங்களை உயர்த்தி ஜெபித்திருக்கிறார்கள், உபவாசத்தோடு ஜெபித்திருக்கிறார்கள், முழு இரவிலே ஜெபித்திருக்கிறார்கள், அனுதினமும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் இந்த ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு தகப்பன் தாய் என்கிற அந்த உறவோடு கூட உம்மிடத்தில் கெஞ்சும் குரலோடு கூட உம்மை மன்றாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, அப்பா, இந்த பிள்ளைகளுடைய வேதனை துன்பங்கள் அனைத்தும் மாறும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்திலே தொடர்ந்து பிரச்சனை வருகிறது, எங்களுடைய குடும்பத்திலே சரீரத்தில் வியாதி பலவீன நோய்கள் அடிக்கடி வருகிறது. இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து, நிம்மதி இழந்து, சமாதானம் இழந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எங்களுடைய வீடு, நிலங்கள், பொருட்கள் அனைத்தும் ஜப்தியாகிவிட்டது, எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை முடிந்து போய்விட்டதே என்று அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் ஆறுதல் அளிக்கிற தெய்வம் மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் இந்த வேளையிலும் ஆண்டவர் அழுகையிலும் உம்மை நோக்கி கெஞ்சு கொண்டிருக்கிறார்களே. இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன் பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, தன் பிள்ளைகள் எழுதின தேர்விலே அதிக மதிப்பெண் எடுப்பதற்காக, தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, திருமணத்திற்காக, குழந்தை வரத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த தாய்மார்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் படிப்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றலை தரும்படியாக இந்த வழியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் தொல்லையிலே இருந்து எங்களால் மீள முடியவில்லையே, பொருளாதார பிரச்சனையிலே இருக்கிறோமே, தொழில் வியாபாரம் நலிவடைந்து போய்விட்டதே என்று கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அப்பா, இதோ இந்த வேளையிலே கெஞ்சும் குரலோடு உம்மை நோக்கி மன்றாடுகிற இந்த பிள்ளைகள் உம்மிடத்தில் இருந்து அற்புதங்களும் அடையாளங்களையும் பெறப்போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மேரி ரிபீஸ் ஜான்சன், திருமதி லீனா, திருமதி சபினா புளோரின், திருமதி லூர்து மேரி, இந்த குடும்பத்தை நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளை உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்குள்ளும் ஒரு ஜெப ஆவியை ஊற்றி ஆண்டவரே, கெஞ்சும் குரலோடு உம்மை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்று சாட்சி சொல்ல நீர் உதவி செய்யும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் என்றென்றும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக பல குடும்பங்களிலும் உலக நாடுகளிலும் பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அமைதியும் ஆசீரும் கிடைப்பதாக. இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே நம் மீட்பர் தியான குழுவினர் வழிநடத்தும் ஜெப அனுபவ தியானம்
ஆயர்கள் தலைமையில் அருட்பணியாளர்கள், நற்செய்தியாளர்கள், பாடகர்கள் இணைந்து வழிநடத்துகிறார்கள். நாள் டிசம்பர் 27 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரை. இடம் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலய தியான இல்லம், வேளாங்கண்ணி. கட்டணம் ரூபாய் 3000, உணவு உறைவிடம் உட்பட 100 நபர்களுக்கு மட்டும். மேலும் தொடர்புக்கு 9840372789 மற்றும் 7397447114.